ஹாப்பி வீக்கெண்ட். இந்த வீக்கெண்டோட லாக் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எங்களோட வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் நான் அடக்கி வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான டெக்கரேஷனும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி வேலை கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் எனர்ஜெட்டிக்காக ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியை போய் விசிட் பண்ணிவிட்டு அடுத்து பிளாக் காஃபி போட ஆரம்பித்தாச்சு. கூடவே ரஸ்க் வச்சுட்டு எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. ஒரு வழியாக காஃபி குடிச்சிட்டு சரி வாங்க நம்ம திங்ஸ் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியை கூட்டு போய் கிச்சனில் உட்கார வச்சுட்டேன். ஏன்னா அவன் மட்டும்தான் வீட்டில் ஓடிக்கிட்டே இருப்பாள். அவளை என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டோன்னா அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஒரு வேலை வாங்கிட்டு அவளை கண்காணிச்சிட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே உட்கார வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பாட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஃபைனலாக பொங்கல் வரப்போகுது, அதை சாக்க வச்சுட்டு நான் பாட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்டிக்கராக ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். குட்டிக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஏன்னா அவளையும் என்கேஜ் பண்ணணும் அப்படின்றதுனால அவளை அழகாக செல்கிற பேச்செலாம் கேட்டு ஒரு திங்ஸாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. சரி ஏன்னா அவளை அப்படியே நான் வெளியில் விட்டுனா ஓடி போய் அங்கே எனக்கு 2 வேலை வச்சிருவா. அதுக்கு இங்கே உட்கார வைக்கிறதே எனக்கு பெஸ்ட்டு தான். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் லாக்டவுனில். அப்போ இந்த வீடு வாங்கின புதுசு. ஸோ இந்த எல்லா திங்ஸையும் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுவோன்னு சொல்லி அழகாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி அடுக்கி வைக்கிறதுக்கு. ஆனால் சப்போஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரேக் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். இந்த பாட்டில் ஒரு செட்டில் 12 பாட்டில்ஸ் வந்துச்சு. அதாவது 6 350 ml அண்ட் 6 750 ml வந்துச்சு. சரி ஓகே எதுக்காச்சும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டேன். எக்ஸாக்டாக அந்த கபோர்டுக்கு இதை மேட்ச் ஆச்சு. அண்ட் பேக் சைடில் இதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அமேசான்லேருந்து ஒரு 4 பெரிய பாட்டில் வாங்கியிருந்தேன். இது பிளாஸ்டிக்கில் தான் எனக்கு கிடச்சிச்சு. அதில் பார்த்திங்கன்னா புளி, காஞ்ச மிளகா, ரவை, சோயா சங்க்ஸ் இது எல்லாமே வச்சுட்டேன். கொஞ்சம் நிறைய இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. யூஸ்வலாகவே எனக்கு திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே நான் கிச்சன் ஐட்டம்ஸ் எனக்கு அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கணும். காலையில் நான் ஆஃபீஸ் போகும்போது கூட அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். நான் மட்டும் இல்லைங்க, மோஸ்ட்லி எல்லா லேடிஸுமே இப்படி தான் இருப்பாங்க. அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயமா இருக்கும். ஏன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இந்த காலத்தில் குட்டீஸ் வச்சுட்டுலாம் அது நடக்கவே நடக்காது. அவ்வளோதான், இப்போ எல்லா பாட்டிலையும் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. அண்ட் அதுக்கான நேம்ஸ் எல்லாமே எழுதி வச்சாச்சு. இது நம்ம எப்போ வேணுமோ அப்போ இந்த சாக் பீஸை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேறு ஏதாச்சும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் அடுக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி இருக்குது. பாருங்கள் இப்போ எல்லாத்துலேயும் நான் ஒட்டி வச்சதை எப்படி அடுக்க போகிறேன்னு. இந்த கபோர்ட் நான் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அழகாக எட்டி எடுக்கிற மாதிரி வசதியாக இருக்கும். அதனால் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை அதுக்கு மேலேயே வச்சுருவேன். அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்க திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் அடுக்கி வச்சுருவேன். ஸோ ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த கிச்சனெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தா குட்டி அதுக்குள்ளே வாங்கம்மா எனக்கு செஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. செஸ் எனக்கு அந்த அளவுக்கு விளையாட தெரியாது. பட் அவள் கேட்குறா. நம்ம தெரியலன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி என்னென்ன மூவ்ஸு என்னென்ன காயின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுருந்தேன். அதனால் அவள் கூட உட்காந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஸ் அவளுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் குட்டி இல்லையா, அந்தளவுக்கு அவளுக்கு பொறுமை பத்தலை. ஓரளவுக்கு கற்றுக்கிட்டா. ஃபைனலாக நானும் என் பெரிய பொண்ணு தான் அதை விளையாடணும். நாங்கள் விளையாடுனதுக்கே அது 40 minutes எடுத்துக்கிச்சு. அந்தளவுக்கு நாங்கள் விளையாடணும். தெரியாமே நாங்கள் இவ்வளோ நேரம் விளையாடுறோம். தெரிஞ்ச பிளேஸ்லாம் எப்படி விளையாடுவாங்கன்னு பாருங்கள். அந்த வேலையை முடிச்சுட்டு நான் கிச்சனில் போய் சமைக்கலாம். மத்தியானம் நம்மளுக்கு பூவா முக்கியம் இல்லையா, அதனால் கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே குட்டீஸ்க்கு நான் ஆல்ரெடி பொங்கலுக்காக பாட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அவன் கேட்டுருந்தாங்க. பாட் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இதில் கலர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ 2 பேரும் உட்காந்து அதுக்கு ஒயிட் பேஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களா ஏதோ டிசைட் பண்ணி கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அடுப்பு நிறைய குட்டி பானை இருந்துச்சு வீட்டில் ஆல்ரெடி. என் பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு 2-3 பானை வாங்கி கொடுத்துருந்தேன். குட்டீஸ் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலர்ஸ் எல்லாமே அவங்களே சூஸ் பண்ணியிருந்தாங்க. பக்காவாக அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட அடிக்கடி கேட்டிருந்தாங்க இந்த கலர் ஓகேவாமான்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் அடிங்க, கண்டிப்பாக அது நல்லா இல்லைனா மட்டும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் கிச்சன் ஒர்க்கு போயிட்டேன்.
ஸோ சாட்டர்டேஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து தண்ணி மாற்றுவேன், மணி பிளான்ட்க்கு எல்லாமே. அது வந்து என்னோடய வீக்லி ரொட்டீனாகவே ஆகிடுச்சு. இப்போ இந்த செடிக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பப்போ அது எல்லாமே மாற்றி வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஃபுட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஒர்க் இருந்துச்சு. பொங்கலுக்காக வந்து ஒட்டடிக்கிற வேலை, அங்கங்கே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணோம். அதனால் ஃபுட்டு வந்து சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் மேலே எனக்கு ஒரு க்ரேஸ் வந்துருச்சு. எப்படின்னு எனக்கே தெரியல. என் மாமியார் வந்து பால்கனியில் ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அதுலேருந்து குட்டி குட்டியாக கிள்ளி நான் அங்கங்கே வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே அழகாக வளர்ந்துச்சு. அண்ட் இந்த எல்லோ கலர் பாட்டில் இருக்கிறது வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட லீஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சாட்டர்டே சண்டே வந்து எனக்கு இப்படி தான் வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் போய்ட்டு இருந்துச்சு. ஏன்னா டியூஸ்டே வந்து பொங்கல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். மண்டேவும் ஆஃபீஸ் இருக்குன்றதுனால அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு கிச்சனில் ஆரம்பித்து ஹால், பெட்ரூம்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்துட்டு ஒற்றை அடிச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அடுத்து சமையல் பாட்டுக்கு வந்தாச்சு. ஃபுட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ரைஸ் வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணி எக் பண்ணிட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக ஃபிஷ்ஷெல்லாம் கேட்டாங்க பசங்க. இன்றைக்கி முடியவே முடியாதம்மா, சிக்கன் மட்டும் வாங்கி கிரேவி பண்ணிக்கலான்னு சொல்லி அதை செஞ்சாச்சு. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து மார்னிங்கே ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ் தேவை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பாட்டில்ஸ் வந்து நான் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். இல்லைன்னா ஒரு டைமும் வந்து இவங்க வாட்டர் ப்யூரிஃபையரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணி பிடிச்சி அங்கே ஃபுல்லாக தண்ணி ஆக்கிடுவாங்க. அது நமக்கு செட் ஆகாதுன்றதுனால நானே முன்னாடியே வந்துட்டு எல்லா பாட்டில்ஸையும் பிடிச்சி வச்சுருவேன். அதில் 2 பாட்டில் வந்து ஹாட் வாட்டர் அண்ட் மற்ற பாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் பிடிச்சி வச்சுருவேன். ஒரு வழியாக எனக்கும் இங்கே ஃபுட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன தான் நம்ம வந்து ஹோட்டலில் போய் பிரியாணி ஃபிஷ்ஷுன்னு சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து சாம்பார் வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி இன்றைக்கி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. அதுக்குள்ளே குட்டீஸ்லாம் வந்து பானையை ரெடி பண்ணிட்டாங்க. அழகான ஒரு எல்லோ கலர் பானை ரெடி பண்ணியிருந்தா ஸ்ரீயா. அண்ட் இன்னும் 2-3 பானை இருக்குது, அதுக்கு அடுத்தடுத்து அடிப்பாங்க. குட்டி ஒரு எல்லோ பானையும் ஒரு பெரிய எல்லோ பானையும் ரெடி பண்ணியிருந்தா. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நான் பொங்கல் வைக்க, ஒன்று வந்து அவள் பொங்கல் வைக்க. அடுத்து ஈவினிங் சூடாக காஃபி போட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே இந்த வேலையும் முடிச்சிடலாம், நம்ம டெக்கரேஷன் வேலையும் சொல்லிட்டு அவங்க பாட் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. எனக்கு வந்து இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி, அது கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பொங்கல், தீபாவளின்னு எதுவாக இருந்தாலுமே ப்ளசண்ட்டாக அழகாக நம்ம வந்து வீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்ன தான் நான் வேலைக்கு போனாலும் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து இது எல்லாமே செஞ்சுருவேன். அதுக்கான திங்ஸ்லாம் நான் முன்னாடியே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இதில் எல்லாமே ஸ்ரீயாவோட கைவண்ணங்கள் நிறையவே இருக்கும். நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அவளுக்கு பிடிக்குன்றதுனால நிறைய குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே அவள் ரெடி பண்ணி வச்சுருவா. அது எல்லாமே நான் வந்து சேஃபாக எடுத்து வச்சுருவேன். அவள் பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துருவா. நான் மற்றதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சு எப்போலாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருது, இல்லை எப்போலாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமோ அப்போ வந்து அதை அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்பேன். அவளுக்கே வந்து அது ஹாப்பியாகிரும். மம்மி நான் செஞ்சதை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னுவா. ஸோ அதுதானே, நம்ம குழந்தைங்க எதை செய்கிறாங்களோ அதை அழகுப்படுத்தி பார்க்குறது தானே நம்மளோட ஆசையுமே. அதனால் அவள் செஞ்சது எல்லாமே நான் பத்திரமா வச்சுருப்பேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நான் அப்பப்போ எங்கெங்கெல்லாம் பார்க்குறனோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். எனக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குன்றதுனால நான் வந்து பார்த்து வாங்கிப்பேன். ஸோ அவ்வளோதான், இந்த பொங்கலுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சிம்பிள் டெக்கரேஷன். இதெல்லாம் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னா இதை செய்கிறது தப்பு இல்லைங்க. அது மற்றவங்கள எப்போவும் பாதிக்காத போது. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்றதுனால நான் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் என்ன பண்ணுறனோ என்னோடய ஃபேமிலியிலையுமே வந்து அதுக்கு நோ சொல்கிறது கிடையாது. ஓகே, உனக்கு இது பிடிக்குதா, நீ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால தான் வந்து என்னால் இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியுது. முக்கியமாக என்னோடய மாமியார், அவங்க வந்து நான் என்ன பண்ணாலும் அதை அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் எனக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க அண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய பொங்கல் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீக்கெண்ட் வந்து எல்லாரையும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேலை நான் வாங்கியாச்சு. அண்ட் இந்த குட்டி குட்டி ரோப் எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிச்சு ஒரு ஃபேன்சி ஸ்டோரில். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, எல்லோ அண்ட் ரெட் கலர். ஸோ பானையும் வந்து அதே கலரில் பண்ணிட்டான்றதுனால தீம்க்கு வந்து அழகாக செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த டெக்கரேஷன் வச்சு நாங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம் அண்ட் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் போஸ்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். இந்த மாதிரி தீமில் உங்களுக்கு ஏதாச்சும் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நமக்கு நிஜமாகவே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குங்க நம்ம ப்ளசண்ட்டாக வச்சுக்கும் போது. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக வந்து, அதனால் நான் இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் டாட்டா பாபாய் சொல்லிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வ்ளாகில் உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். டாட்டா பாபாய்.